வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படுது, அது எத்தனை வகைப்படும், ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, மற்றும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மியூச்சுவல் ஃபண்டுன்றது நம்ம செலுத்தக்கூடிய தொகையை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போய் சேரும். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேற செக்டர்ல நம்ம கொடுக்குற தொகையை இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு நம்மளுக்கு ஆஸ் அ இன்வெஸ்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாரு. அவரும் ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரி எடுத்துக்குவாரு. ஓகேங்களா? இதுல சேஃப் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு மைண்ட் செட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா அவங்க மைண்ட் யூஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்றதுக்காக நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அவங்க கீழே வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வேறு செக்டர்ல இருந்து ரிசர்ச் பண்ணி அதில் நம்முடைய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மக்களுக்கு கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்டை சரியான முறையில் உபயோகப்படுத்தி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கையாண்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸோ வேரிய செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் மூலயமா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு நம்ம மக்களுக்கு அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இது வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் பார்க்க போனால் மியூச்சுவல் ஃபண்டு இருக்கிறதுலேயே இந்த ஆபத்து குறைவானதும் ப்ளஸ் உங்களுக்கு நீ எஃப்டியை விட மற்ற ஃபிக்ஸட் டிபாசிட் மற்ற ஸ்கீம்ஸை விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பகுதியாக இருக்குது. ஸோ ரிஸ்க்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது அதாவது மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவே குறைவாக இருக்குது. அதே போல் நீங்கள் ரெகுலராக நீங்கள் மார்க்கெட் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த தொகை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போய் சேரும். அந்த ஃபண்ட் மேனேஜர் நல்ல செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கும் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய நல்ல சிறப்பு என்னன்னா, நீங்க எஸ்ஐபி மூலமா சிறிய தொகையில கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு 500 கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு மந்த்லி நீங்க எஸ்ஐபி மாதிரி செலுத்திட்டே இருக்கலாம். அது நீண்ட காலத்தில் பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியாத கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க லாங் டேர்ம்ல பார்க்கும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங் பவர் மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுல வேரியஸ், அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்குற அந்த தொகையை உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர், ஐ மீன் நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈக்விட்டிஸ் இருக்கு. இப்போ ஈக்விட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டி 50ல நிறைய வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பகுதி அவர் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவர் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாரு இல்லைங்களா உங்களுடைய தொகையை. ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுப்பாரு. ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு ரிட்டர்னை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னது? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்ற கவர்மெண்ட் அதர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய தொகையை அந்த ஸ்கீம்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதில் கிடைச்சி ரிட்டர்ன் வரக்கூடிய தொகையை உங்களுக்கு கொடுப்பாரு. இதுல ரிஸ்க்கும் இருக்கு, பட் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய ரிசர்ச் அனலிஸ்டர்ஸ் அவங்களுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டான முறையில் கரெக்டான ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணி சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி பண்றதால அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவா இருக்கு. ஏன்னா நீங்க டைரக்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முதலீடு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னா, டெட் பிளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், இது ரெண்டுத்துடைய மிக்சிங் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் தொகையை குறிப்பிட்ட பகுதியை ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட பகுதியை டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்று இறக்கமா இருந்தாலும் ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்னா என்ன? இப்போ வேரியஸ் இண்டெக்ஸ் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி,
அண்ட் சென்செக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் குடிக்கக்கூடிய தொகையை வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேறு செக்டர், அதாவது இண்டெக்ஸில் மெயின் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து லாங் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இதுதான் வேரியஸ் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் வந்து மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸு, நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் நியூவாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.